நீங்க அந்த ஹாஸ்பிட்டலை பாவிக்கலாதா நீங்க அதை நோர்தன் ப்ரொவின்ஸ்ல ஹெல்த் அந்த இதை கொடுக்க சொல்லி அப்ப நாங்கள் இதில் தீர்மானமா எடுக்கணும் அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்து நோர்தன் ப்ரொவின்ஸ்ல இருக்கிற ஹெல்த் செக்டரோட ஜாயின் பண்ணணும். பட் அது ஆமிக்காரர் வச்சிருக்கிற அந்த அது பங்களா அந்த பங்களாவை நாங்கள் விடுவிச்சு அதுல 250 மேல குடும்பத்து மேல அவன் காணி இருக்கு. தெளிவா விளங்கப்படுத்தும். நீங்க 3 வருஷமா நீங்க டைரக்டா இருக்கிற இடத்துல உங்ககிட்ட கேட்கிறேன் கேள்வி வேற யாரும் போய் அதுக்கப்புறம் போயிடலாம். இங்க 6 மணி நேரம் சொல்றேன் இல்ல ஒரு நாகரிகம் இருக்கணும். நாங்கள் முதல் உங்கள்கிட்ட கேள்வியை கேட்கிறாங்க, தயவுசெய்து பதில் சொல்லுவோம். கேள்விக்கு பதில் சொல்ல வச்சு போட்டோ செய்யணும். எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒரு ஒழுங்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. நாங்கள் ஒரு வழக்கம் இல்ல. நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு தயவுசெய்து பதில் சொல்லுங்க. ஒரு வழக்கம் இல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சட்டப்பேரவைகளுக்கு ஒன்றும் விளங்காது. நீங்க சொல்லுங்க பதில். பாதைகள் சம்பந்தமான பாதுகாப்பு படையின் சம்பந்த விடயங்களை நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறேன் தானே 2007ஆம் ஆண்டு கட்ட தொடங்கின பேஸ் ஹாஸ்பிட்டல் 2025 முடியல ஜனாதிபதி நேர கேட்டவர். அப்ப நீங்க 15-20 வருஷமா அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற காணிய நோர்தன் ப்ரொவின்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலை நோர்தன் ப்ரொவின்ஸ் கொடுக்கறதுக்கு தான் ஜனாதிபதி ஓம் பண்ணவர். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலை பாவிக்கலாதா நீங்க அதை நோர்தன் ப்ரொவின்ஸ்ல இருக்கிற ஹெல்த் அந்த இதை கொடுக்க சொல்லி அப்ப நாங்கள் இதில் தீர்மானமா எடுக்கணும் அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்து நோர்தன் ப்ரொவின்ஸ்ல இருக்கிற ஹெல்த் செக்டரோட ஜாயின் பண்ணணும். பட் அது ஆமிக்காரர் வச்சிருக்கிற அந்த பங்களா அந்த பங்களாவை நாங்கள் விடுவிச்சு அதுல 250 மேல குடும்பத்து மேல அவன் காணி இருக்கு. ஜனாதிபதி சொல்றார் குடும்பம் அங்க இருக்கிற முக்கியமான பிரதானிகள் சொல்லி நம்ம ராணுவ பிரதானிய சொல்லினோம் இல்ல அதுல சனத்தின் காணி இல்ல அது அரசாங்க காணி. அப்ப நாங்க நேர செலக்ட் பண்ணாங்க நாங்கள் ஜிஏ டைம் இவே டைம் அவே டைம் டீட்டெயில் எடுத்து தாரம் சொல்லி ஏன்னா அங்க சொல்லப்படுறது போய் 100% முழுக்க போய் தான் சொல்லினோம். நாங்க தீர்மானமா எடுத்து நீங்க அனுப்புங்க. அந்த மினிஸ்ட்ரி சட்டவிரோத மண்டபம் அது அகற்றப்படும். அதுதான் நீங்க எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கலாமே தவிர கட்டினதுக்கு அப்புறம் கட்டினபடியால் நாங்கள் அதை கொடுப்போம் என்று சொல்ற கதைக்கு இங்கே இடம் பிராக்டிகலா கதைக்கணும். என்ன பிராக்டிகலா சில விஷயம் பிராக்டிகலா கதைக்கணும். நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும், போராட்டம் நடத்தணும். ஐயா என்னண்டா எங்களுக்கும் விருப்பம் அந்த காணியை திருப்பி தாரதுக்கு. அப்படி நாங்க கொடுக்க சொல்லி ராணுவத்தை நாங்க சொன்னாங்க. அதை இப்ப நான் உங்களை சொல்றேன் விளங்கல எங்களுக்கு நாங்க உள்ள போய் பார்க்கல தானே. போன முறை ஜனாதிபதி சொன்னவர் பாதுகாப்பு பிரதி அமைச்சரோட எங்களையும் போய் பார்க்க சொல்லி. ஆனா யாரையுமே உள்ளுக்குள்ள போறதுக்கு அனுமதிக்கல. எங்களுக்கு இன்விடேஷனும் வரையில அவர் வரையில ஒரு தவிசாளருக்கோ ஒருத்தருக்குமே வரையில. அதான் உண்மை.
அதால நாங்கள் கேட்கிறோம், உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன உள்ளுக்க கிடக்கண்டு. உள்ளுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் பங்கர் அடிச்சு வச்சிருக்காங்களோ உங்களுக்கு தெரியாது தானே. ரெண்டாவது தெல்லிப்பளை வைத்தியசாலையை லைன் மினிஸ்ட்ரி கொண்டு போறேன்டா ஃபுல் ஹாஸ்பிட்டலையுமே பேஸ் ஹாஸ்பிட்டல் தெல்லிப்பளை அண்டர் லைன் மினிஸ்ட்ரி என்று கொண்டு போவோம். அங்க அந்த யூனிட் இந்த யூனிட் இந்த யூனிட் என்று கொண்டு போறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூல வந்து அது ப்ராக்டிகல் அப்படித்தானே நான் சொல்றது. அது நாங்கள இல்ல 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 நாங்களே இப்ப சொன்னா இது கடைசி நாங்க என்ன ஒரு முடிவெடுத்து கொடுக்கோம். இல்ல இல்ல நான் தான் முதல்ல உண்மையாவே நிப்பாட்டினான் அப்படி ஒரு யூனிட்டை கொடுக்கறதுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நாங்க மாகாண சபை நடத்த போறது இல்லை, எலெக்ஷன் நடக்க போறது இல்லை. கொடுக்கறதா இருந்தா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா குடும்பம் மத்திய அமைச்சு இருங்க சொல்றேன். போன வரை நாங்கள் யாழ் மாவட்ட கூட்டத்தில் சிவாஜிலிங்கம் ஐயா அதை எதிர்த்தவர். சிவாஜிலிங்கம் ஐயா அந்த ஆஸ்பத்திரிக்கு போறே இல்லை, சிவஞானம் ஐயா அங்க போறே இல்லை. போறது சாதாரண பொதுமக்கள். அந்தபடியால நாங்கள் இதை முள்ளா கொடுக்கறது நல்லது நினைக்கிறோம். அரசியல் காரணங்கள் எங்களுக்கு தெரியாது. அரசியல் பார்வையில இருந்து நல்லது. ஒரு மணிக்கு மீறி நான் தெளிவா சொல்றேன். நீங்கள் வந்து சொல்றீங்க வந்து எனக்கு வந்து கேன்சர் கொஞ்சம் கேன்சர் யூனிட் வந்து சென்ட்ரலுக்கு போறது வந்து விருப்பமே இல்லை. சரிதானே? எங்களுக்கு அதுல வந்து விருப்பம் இல்லை. ஆனால் கேன்சர் யூனிட் வந்து இயக்காமல் கெப்பாசிட்டி இல்லாம இயங்குறது பேஷண்ட்ஸ் பக்கத்துல இருந்து வந்து நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றேன். அப்ப பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில அந்த கேன்சர் யூனிட்டுக்கு வந்து தேவைப்படுகின்ற என்ன சொல்ற அதுக்கு தேவைப்படுகின்ற நர்சஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாத்தையும் வந்து சர்வீஸ் பண்ண இயலாமல் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் தான் எங்களை வந்து சந்திச்சு வந்து கேட்டது, கேன்சர் யூனிட்டாவது வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டா வந்து எடுத்து அதுக்கு தேவைப்படுகின்ற முழு விஷயத்தை வந்து ஒட்டோனமஸா வந்து இயங்குறது பேஸ் ஹாஸ்பிட்டலோட சம்பந்தப்படாத வகையில வந்து முழு ஸ்ட்ரக்சரும் செய்து கொடுக்கறதுக்குன்னு தான் கேட்டவே. அதைத்தான் டிசிசி மீட்டிங்ல வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து அது ஒரு முடிவாக எடுக்கப்பட்டது. சரிதானே? இப்ப நீங்கள் சொல்றீங்கன்னா வந்து அதுக்கு பிறகு அது சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த 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 கேன்சர் ஹாஸ்பிட்டல் முழுமையாக இயங்குறதுக்கு நீங்கள் தயவு செய்து வந்து அரசாங்கத்தோட கதைக்கு வந்து அதுக்குரிய முழு ஒதுக்கீடு வந்து நீங்க செய்யணும். இப்ப இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா மாகாண சபை ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து மட்டுப்படுத்தி அப்படிங்க சொல்றேன் போதிய அளவான நிதியை வந்து வழங்காமல் மாகாண ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் அதே நேரம் வந்து பள்ளிக்கூடங்களுக்கும் நீங்க பாத்துறீங்கன்னா வந்து நிதி கொடுக்கிறதே இல்லை. சரிதானே? அப்ப கொடுக்காமல் அதுவும் வட மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து என்ன இந்த அதுக்கு என்ன சொல்றேன் ஸ்டாஃப் நர்சிங் கார்டர்ஸை வந்து ரிவைஸ் பண்ணவும் இல்லை. மெட்ட தெற்கில இருக்கிற முழு மாவட்டங்களும் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கு. சரிதானே? அப்ப அப்படி வந்து உங்களை வச்சுக்கொண்டு அதுக்கு மேலாக வந்து கேன்சர் போன்ற ஒரு ஹாஸ்பிட்டலையும் வந்து நீங்கள் என்ன சொல்ற நீங்கள் அதை முழுமையாக இயங்காமல் பண்றது வந்து ஒரு அந்நியன். இப்ப நீங்கள் வந்து டிரெக்டா இருந்து கொண்டு வந்து நீங்கள் அந்த கேன்சர் யூனிட்டை வந்து முழுமையாக இயங்க வைக்கலாமோ சொல்லுங்க. இங்க நீங்கள் அதை செய்யலாமா? நீங்கள் டிரெக்டரா எத்தனை வருஷமா இருக்கிறீர்கள்? அந்த 3 வருஷத்துல வந்து நீங்கள் அதை முழுமையாக இயங்க பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க டாக்டர்? சொல்லுங்க பாபம். நாங்கள் ஒன்றுமே நடக்காமல் இருக்கிற இடத்துல அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமாக வந்து கேட்கிற இடத்துல வந்து நாங்கள் அதை இயங்க பண்றதுக்கு அந்த அந்த இங்க யாரும் தெளிப்பட கேன்சர் யூனிட்ல இருக்கிற என்ன சொல்ற வெல்ஃபேர் யாரும் இருக்கிறோம் இங்க அதை இன்வைட் பண்ணலாம்.
என்ன பேர் இருக்கு வளவே மாற உங்கள் கட்சிக்காரன் ஓ இல்ல அதே உட்பட அதே எங்களை வந்து கூப்பிட்டது 2020ஆம் ஆண்டு கூப்பிட்டு வந்து கேட்டதை வந்து தயவு செய்து சென்டருக்கு கொண்டு போக சொல்லி பேஷன்ஸ் பக்கத்துல இருந்து நிலம்புரி சங்கம் எல்லாம் வந்து வந்து கேன்சர் யூனிட் வந்து அநியாயம் ஆட்கள் சரியா கஷ்டப்படினம் வந்து நீங்க மத்திக்கு கொண்டு போக சொல்லி தான் கேட்டது. அப்ப நாங்கள் வந்து கேட்டது வந்து இல்ல அட்லீஸ்ட் அது ஒரு ஸ்பெஷல் யூனிட்டா வந்து நீங்கள் முழுமையாக வந்து அதை இயங்க பண்றதுக்குரிய ஒரு வேலையை செய்ய சொல்லி அப்ப இவ்வளவு காலம் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலோட வந்து இருந்து கொண்டு உங்கள் ஆலயம் வந்து அதுக்கு முழுமையாக வந்து செய்ய இயலாமல் இருக்க நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு சொல்றீங்க வந்து இல்ல கொண்டு போக கூடாது சொல்லுங்க. அதை தெளிவா விளங்கப்படுத்துங்க. நீங்க 3 வருஷமா வந்து நீங்க டைரக்டா இருக்கிற இடத்துல உங்ககிட்ட கேட்கிறேன் கேள்வி வேற யாரும் வந்து போய் அதுக்கப்புறம் கேட்கலாம். இல்ல ஒரு நாகரிகம் இருக்கணும். நாங்கள் முதல் உங்கள்கிட்ட வந்து கேள்வியை கேட்டுறாங்க தயவுசெய்து பதில் சொல்லுவோம். தலைவர் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். தயவு செய்து வந்து ஒரு ஒழுங்கு வந்து கொண்டு போகிறோம். நான் கேட்ட கேள்விக்கு தயவு செய்து மறுமொழி எடுத்து போட்டு வந்து வேறு யாரும் வந்து என்னத்தையும் வந்து கேட்கலாம். சரிதானே? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. நாங்க வெளியில போறோம். கேட்ட கேள்விக்கு பதில் ஒரு ஒழுங்கு இருக்கணும் தலைவர். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வச்சு போட்டு வந்து செய்யணும். எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒரு ஒழுங்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. நாங்க இருக்கிறேன். ஒரு வழக்கம் இல்ல. நான் உங்கள்கிட்ட வந்து கேட்ட கேள்விக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்க. ஒரு வழக்கம் இல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சட்டப்பேரவைகளுக்கு ஒன்றும் விளங்காது. நீங்க சொல்லுங்க பதில். கேன்சர் யூனிட் ஒரு தனி போதிய அளவு உதாரணங்களும் இருக்கு. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சொல்லனே 3 வருஷமா நீங்க டைரக்டரா இருக்கிறீங்க. அந்த கேன்சர் யூனிட்டை வந்து முழுமையாக இயங்குறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? இல்ல நீங்க சொல்லுங்க. அது சக்சஸ் ஆனதோ இல்லையோ 2ஆம் கட்டம். சக்சஸ் ஆனதோ இல்லையோ 2ஆம் கட்டம். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? சொல்றேன். அந்த கேன்சர் யூனிட்டை முழுமையாக இயக்க பண்றதுக்கு பேஸ் ஹாஸ்பிட்டலா வந்து என்ன எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. தலைவர் நான் கலக்கலாம். ஒரு நிமிஷம் ஐயா நான் கலக்கலாமா? ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமாக சேர்ந்து நீங்கள் மட்டும்தான் இந்த கருத்தை சொல்றீர்கள். சொல்றேன். தெல்லைப்பளையில இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து டாக்டர்ஸ் மேர் சேர்ந்து நீங்கள் மட்டும்தான் டைரக்டர் இந்த கருத்தை சொல்றீங்க. அப்படின்னு சொல்றீங்க. அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தேவை இருக்கு. சென்ட்ரலுக்கு கொண்டு போறதுக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் மத்திக்கு கொண்டு போறதுக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் மத்திக்கு கொண்டு போறதுக்கு வந்து இதே மட்டுமே முதல் இருந்த அரசாங்கங்களுக்கு இருக்கு. அப்படிங்க சொல்ற. இப்ப நாங்கள் உங்க ஹாஸ்பிட்டல வந்து மத்திக்கு கொண்டு போகாமல் கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையா சொல்லுங்க. ஐயா கொஞ்ச நேரம் நான் சொல்றேன். உங்களுக்கு எடுக்கிற முடிவுல குழப்பாமல் டைரக்டர் எடுக்கிற முடிவுல குழப்பிக் கொண்டு இருக்காமல் உங்களுக்கு எதிராக வந்து இருக்கிற குற்றச்சாட்டும் இதுதான். அங்க இருக்க முழு ஸ்பெஷலிசம் வந்து உங்களுக்கு எதிராக வந்து போர்க்கொடி அப்படி சொல்றேன். ஆகவே தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து கேட்டு இருக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு என்றால் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையாக இயங்க பண்றதுக்கு வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல வந்து மத்திக்கு கொண்டு போகாமல்
விடுதலை சொல்ற தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். பேஸ் ஹாஸ்பிடல்ல மத்திக்கு கொண்டு போகாமல், ஆனா அதே நேரம் இந்த கேன்சர் ஹாஸ்பிடல்ல முழுமையா இயங்க பண்றது திட்டத்தை இன்றைக்கு சொல்லுவோம். நாங்கள் ஃபுல்லா வந்து தெல்லிப்பளையில இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து, டாக்டர்ஸ் சேர்ந்து, நீங்கள் மட்டும்தான் டிரெக்டர் இந்த கருத்தை சொல்றீங்க. அவ்வளவு சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தேவை இருக்கு, சென்ட்ரலுக்கு கொண்டு வரலாம். இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, முழு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தேவை இருக்கு. மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் மத்திக்கு கொண்டு போறதுக்கு, பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் மத்திக்கு கொண்டு போறதுக்கு வந்து இதே மட்டும் இல்லை, இதுக்கு முதல் இந்த அரசாங்கங்களுக்கு இருக்கு. எவ்வளவு சொல்றேன். இப்ப நாங்கள் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல வந்து மத்திக்கு கொண்டு போகாமல் கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையா இயக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லுங்க. எடுக்கிற முடிவுல குழப்பாமல், டிரெக்டர் எடுக்கிற முடிவுல குழப்பிக்கொண்டு இருக்காமல், உங்களுக்கு எதிராக வந்து இருக்கிற குற்றச்சாட்டு இருந்தான். அங்க இருக்கிற முழு ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு எதிராக வந்து போர்படி அவ்வளவு சொல்றேன். ஆகவே தயவு செய்து நீங்கள் சொல்லுங்க, இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து கேட்டிருக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறால் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல முழுமையா இயங்க பண்றதுக்கு வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து மத்திக்கு கொண்டு போகாமல், விடுதலை சொல்ற தெளிவா விளங்கிக் கொள்ளுவோம். பேஸ் ஹாஸ்பிட்டல்ல மத்திக்கு கொண்டு போகாமல், ஆனா அதே நேரம் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல முழுமையா இயங்க பண்றதுக்கு திட்டத்தை இன்றைக்கு சொல்லுவோம். நாங்கள் ஃபுல்லா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். மாகாண வைத்தியசாலை மாவட்ட பிரதி சுகாதார பணிப்பாளர் வந்து அவர் தான் இந்த டெவலப்மெண்ட் பற்றி சொல்லணும். நீங்க சொல்லுங்க. இவர் தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். இதை பற்றி அந்த ஹாஸ்பிட்டல்ல லைன் சும்மா நீங்க ஆளாள் கேள்வி போட்டு கொடுக்க ஓடிட்டு சட்டவிரோதமாக வந்து காணிகள் தனியார் காணிகள் எல்லாத்தையும் பறித்து பீகாரை வந்து கட்டி போட்டு
இப்ப நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்றீங்க, நீங்க நான் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசவும் கூட நீங்கள் எழுதி சொன்னீங்க வந்து அந்த காணிகள் இல்லாம வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சரிதானே? அப்ப கொடுக்கப்படுற ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த உரிமையாளரை வந்து நீங்கள் கேட்கிறீங்க வந்து காணி அளக்கிறதுக்கு வரைக்கும். சரிதானே? அப்ப அந்த உரிமையாளர் போய் உங்களிடம் வந்து கேட்கிறோம், உங்களிடம் இருந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களிடம் வந்து கேட்கிறோம், எங்களுடைய காணியை எங்களுக்கு நாங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு விருப்பம். வேறு இருக்க முடியாது, அவைக்கு தான் கூட விருப்பம். அதே கேட்கிறோம், என்னடா அவைக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அந்த காணி அதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. நான் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்களிடம் வந்து கேட்கிறாங்க. ஒரு பொறுப்பு வாய்ந்த சொந்த தாய் பாதிக்கப்பட்டு தெல்லிப்பட ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஒரு நாள் கூட பார்க்க போறீங்க, ஒரு நாள் கூட பார்க்க போறீங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தெல்லிப்படை பற்றி புதியவர்களை வந்து கிடைக்கிறாங்க. அந்த விகாரையை உடைச்சு கொடுக்கிறது இந்த அரசாங்கம். அந்த விகாரையில் இருக்கிற ஒரு சொட்டு இடத்தை மிச்சப்படுத்தி கொண்டு சுத்தி இருக்கிற காணியை கொடுத்து அந்த விகாரைக்குரிய கம்பன்சேஷன் கொடுக்கிறது தான் யதார்த்தமான கதை. அதை யாராவது சொல்லுங்க, விகார உடைக்கிறது மூட்டை போட்டு உடைக்கப்பட்டு வாங்கலாண்டு. இல்ல இல்ல நீ கொஞ்சம் யதார்த்தமா நான் சொல்றேன். இன்றைய தினம் வலிகாம் வடக்கு பிரதேச சபையின் இந்த 2வது பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. இது வந்து நாங்கள் உண்மையிலே இந்த கூட்டங்களை நடத்துகிறது இந்த பிரதேசத்தினுடைய முக்கியமான அபிவிருத்தி மற்றும் மக்களின் நாளாந்த சேவைகளில் இருக்கிற விவரங்களுக்கு ஏதாவது தடை இருந்தால் அதுகளை ஏற்படுத்தி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதுதான். எனவே அந்த முறையிலே இன்றைய கூட்டம் நடைபெற்றது. இதிலே மிக முக்கியமான சில விடயங்கள் நாங்கள் இன்றைக்கு தீர்மானங்களையும் எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக இந்த எங்களது காணி சம்பந்தமான விடயங்கள் மற்றும் இந்த பாதைகள் சம்பந்தமான பாதுகாப்பு படையின் சம்பந்த விடயங்களை நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அத்துடன் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடர்பாகவும் நாங்கள் இதை பற்றி இன்று ஆராய்ந்தப்பட்டது. அதில் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவையும் ஆதார வைத்தியசாலையும் சேர்த்துத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏனெனில் ஒரு வைத்தியசாலை இயங்குவதற்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிவ் சர்வீஸும் இருந்தால் தான் அந்த வைத்தியசாலை முழுமையாக இயங்க முடியும். அந்த வகையில் ஒரு புற்றுநோய் நோயாளிக்கு ஒரு நெஞ்சு நோய் வரும் பொழுது அப்புறம் அடுத்த வைத்தியசாலையை கொண்டு வரும் என்பது பாரிய சிரமம் என்றபடியால் நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றாக எடுப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே சுகாதார அமைச்சரோட கதைச்சு அவர் இதுக்குரிய அனுமதியை தரும் பட்சத்தில் தான் தொடர்ந்து அந்த வைத்தியசாலையை முற்றாகவே மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு அவர் இணங்கியிருந்தார் என்ற வகையில் நாங்கள் அந்த முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கின்றோம். அதை நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு தெரியப்படுத்தி இந்த வைத்தியசாலை விரைவில் மத்திய அரசாங்கத்தில் கொண்டு போய் இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த சடையம்மா கீரிமேலே இருக்கின்ற சடையம்மா மடம் மற்றும் கிருஷ்ணர் கோயில் அதுக்கு போக்குவரத்து செய்வது தொடர்பாக நான் ஏற்கனவே பாதுகாப்பு பிரதி அமைச்சரோட கதைச்சு அவர் அதுக்கு எங்களுக்கு ஒரு பதிலை தந்திருக்கிறார். அதாவது அந்த நேவி கடற்படையிடம் இருந்து அந்த காணியை நாங்கள் உங்களுக்கு முடிவு இவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், யூடிஐட்ட கொடுத்துருக்கிறோம் என்றும் அந்த யூடிஐ அனுமதியோடு நீங்கள் அதை பாவிக்கலாம்
மக்கள் எந்த இடம் சென்று வரலாம் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இன்று UDA அதிகாரிகளிடம் உரையாடிய பொழுது அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த பகுதியானது பொதுமக்களின் நடமாட்டத்துக்காகவும் கோயில்களுக்கு செல்வதற்காகவும் வெகு விரைவிலே அந்த ஏரியாவை நாங்கள் திறந்துவிட இருக்கின்றோம். அத்துடன் அந்த பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், இதற்காக தங்களது கடற்படையினரின் உதவியை தாங்கள் தரணும்னு சொல்லியிருக்கிறோம். என்ற வகையில் நாங்கள் விரைவில் அந்த பகுதிக்கு நாங்கள் விஜயம் செய்து அதை மக்களுக்காக எடுக்க இருக்கின்றோம், மக்களுக்காக திறந்துவிட இருக்கின்றோம் அந்த கோயில் பகுதிகளை. சரி, அத்துடன் பல முக்கிய விடயங்களுக்கு நாங்கள் முடிவுகள் கண்டிருக்கின்றோம். நீ அடுத்த கூட்டத்தில் நாங்கள் இதுக்கு தொடர் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த மாவட்ட செயலர் கூட்டங்களில் இந்த முடிவுகளுமே எடுக்கப்படுறது. இது சம்பந்தமாக காணி வெடிப்பு விடயம் உண்மையிலேயே இது பாதுகாப்பு அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியது பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு டிஃபென்ஸ் கவுன்சில் மற்றது அமைச்சர்கள் மட்டத்தில் ஜனாதிபதி மட்டத்தில் எடுக்க வேண்டியதுக்கு. ஏன்னா அது தொடர்பாகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்க உடனடியாக இந்த கூட்டத்தில் வச்சு நாங்கள் எடுக்க இல்லாத என்றபடியால் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.